வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிரகங்களிலேயே வலிமையான கிரகமாக திகழ்பவர் சனி பகவான். சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவரும் இல்லை என்பார்கள். ஒருவர் முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பத்தான் அவர் நன்மைகளையும் தீமைகளையும் தருவார். பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சனியின் விளைவுகளை எதிர்கொள்ளும் ஒரு காலகட்டம் வரும். ஏழரை சனி மற்றும் சனி மகாதசை ஆகியவை ஒரு மனிதனின் வாழ்க்கையில் சனி கிரகம் தீங்கு விளைவிக்கும் தாக்கங்களை சில முறை ஏற்படுத்தும் காலங்களாகும். ஒருவருடைய பிறந்த ஜாதக கட்டத்தின் பல்வேறு வீடுகளில் சனி கிரகத்தின் நிலையை பொறுத்ததுதான் இது. சனியின் மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள் தள்ளும். ஆனால் ஒரு லாபகரமான அமைப்போ ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையும் பெற்றுத்தரும். சரி, இந்த சனியின் பிடியிலிருந்து விடுபட எளிய வழி இருக்கிறதா? ஆம், இந்த சனியின் கோர பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கும் ஒரே சக்தி வாயுபுத்திரன் அனுமன். ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானது தாக்கம் இருக்கும் பொழுது அவர் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டு. அனுமன் சங்கட மோச்சனா என்று அழைக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் தன் பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். சங்கடம் என்பதன் மொழியாக்கம் தொந்தரவுகள் அல்லது பிரச்சனைகள் என்பதாகும். அனுமனை வணங்குவதன் மூலம் எப்படி சனியின் தாக்கத்திலிருந்து விடுபடலாம்? வாங்க அனுமனின் அற்புத கதையை பார்க்கலாம். அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சித்தார். இதனால் அச்சமடைந்த சூரிய பகவான் தேவர்களின் தலைவனான இந்திரனை அணுகினார். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் குழந்தை அனுமனை தாக்கினார். இதனால் குழந்தையின் முகத்தில் காயம் ஏற்பட்டது. இந்த காயமே அனுமன் என்ற பெயருக்கு பின்னால் உள்ள காரணமாகும். அனுமன் மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவராவார். அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவனாக ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினார். அதற்கு சூரிய பகவானோ தான் நாள் முழுவதும் வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்பொழுதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறினார். அதற்கு தீர்வாக அனுமன் சூரிய பகவானின் தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பறக்கும்போது தானும் உடன் பயணிக்கத் தொடங்கினார். அவர் சூரிய பகவானுக்கு முதுகுப்புறத்தை காட்டியபடி பயணித்தார். மேலும் இறைவன் சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையும் கற்றுக்கொண்டார். இது அனுமனின் அர்ப்பணிப்பையும் ஞான வேட்கையையும் காட்டுகிறது. அனுமன் தனது கல்வியை கற்று முடித்த பிறகு குருவான சூரிய பகவானிடம் குருதட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். சூரிய பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார். ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனிதேவனின் கர்வத்தை அழிக்கும் அனுமனை கேட்டுக்கொண்டார். அனுமன் சனிலோகத்திற்கு சென்று சனிதேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு அனுமனின் தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சித்தார். அனுமன் தனது உருவத்தை மிக பெரியதாக அதிகரித்துக் கொள்ள தொடங்கினார். அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளில் இருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடித்துக்கொண்டு நசுங்கினார். அது அவருக்கு அளவில்லாத வலியை ஏற்படுத்தியது. யாராலும் தப்பிக்க முடியாததாக கருதப்பட்ட சனிதேவனின் கர்ப்பம் உடைந்தது. அவர் அனுமனிடம் மன்னிப்பு கூறி தனது சக்திகளால் அனுமனின் பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற வரத்தை அளித்தார். இதனால்தான் அனுமன் பக்தர்களை சனி தொந்தரவு செய்வதில்லை என்ற நம்பிக்கை ஆழமாக வேரூன்றியுள்ளது. பக்தியில் சிறந்தது அனுமன் பக்தி என்பார்கள். ஸ்ரீ ராமபிரபான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவர் அனுமன். அதனால்தான் பல ஆலயங்களிலும் கைகூப்பிய நிலையில் சந்நிதி கொண்டிருக்கும் அனுமனை தரிசிக்கிறோம். ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு ஆகும். இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும். அனுமனின் அருள் இருந்தால் சனீஸ்வரரின் தாக்கம் வெகுவாக இருக்காது, அவரின் பரிபூரண அருளையும் பெறலாம் என்கிறது புராணம். எனவே சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் விசேஷ பலன்களை தரக்கூடியது. சனிக்கிழமையன்று அனுமனை வழிபடுவது போலவே சனி ஓரை நேரத்திலும் அனுமனை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டால் சகல எதிர்ப்புகளும் தவிடுபொடியாகும். அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம். துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவை. சனிக்கிழமையன்று வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் சத்ருபயம் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடந்தேறும். அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரரின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம். அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருளாகும். வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும். அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடைமாவையோடு ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்க அனுமனின் அருளை பெறலாம். தொடங்கிய வேலைகளில் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி வழிபட வேண்டும். நண்பர்களே, சனியின் தாக்கம் நம் வாழ்க்கையில் ஒரு கடினமான காலகட்டமாக இருந்தாலும்
வாயுபுத்திரன் ஹனுமனின் பக்தியும் அவருடைய அருளும் இருந்தால் எந்த சனியையும் கடக்க முடியும். சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை கெடுப்பவரும் இல்லை என்பது போல சரியான பக்தியோடு அணுகினால் சனி பகவானும் நமக்கு நன்மைகளையே செய்வார். அனுமனை வணங்குங்கள், சங்கடங்களை வெல்லுங்கள், சகல நலன்களையும் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அருமையான தகவலை தெரிஞ்சுக்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.